இன்டீரியர் டிசைனில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்போவாவது இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கீங்களா? இமேஜின் திஸ், உங்கள் பாட்டி உங்களுக்கு ஒரு அழகான ஆன்டிக் ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் இப்போ இருக்கிற வீட்டோட லிவிங் ரூம் மினிமலிஸ்டிக் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்கீங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி நிறைய ரிலேட்டபிள் சினரியோஸ்க்கு ப்ராக்டிக்கல் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வித் ஆர் ஹெல்ப் நீங்கள் வேரியஸ் டிசைன் எஸ்தட்டிக்கை கம்பைன் பண்ணலாம் அண்ட் உங்களோட ஸ்பேஸை உங்கள் யூனிக் பர்சனாலிட்டி அண்ட் டேஸ்ட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி மாற்றலாம். அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட் இன்டீரியர் டிசைன் ஸ்டைல்ஸ். இன்டீரியர் டிசைன்ஸில் ஸ்டைல்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு கோஹேசிவ் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம் காமன் ஸ்டைல்ஸ் அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மாடர்ன் ஸ்டைலோட கீ எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் லைன்ஸ், நியூட்ரல் டோன்ஸ் அண்ட் ஸ்லீக் சர்ஃபேசஸ். ஒரு சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டிக்கு நீங்கள் இந்த ஸ்டைலை சூஸ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ரிச் கலர்ஸ் லைக் பர்கண்டி, டார்க் க்ரீன் சூஸ் பண்ணுவோம் அண்ட் எலகன்ட் ஃபேப்ரிக்ஸ் லைக் வெல்வெட், சில்க். அதே மாதிரி டைம்லெஸ் டெக்கர் பீசஸ் லைக் ஆயில் பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம். திஸ் கிவ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் வார்ம்த் அண்ட் ஹிஸ்ட்ரி. பொஹீமியன் boho style is a mix of patterns, colors and textures. Bright bold colors, vintage or handmade furniture, plants and ஆர்டிசன் கிராஃப்ட் மாதிரியான ஐட்டம்ஸ் இந்த ஸ்டைலில் யூஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டட் அண்ட் ஆர்டிஸ்டிக் அட்மாஸ்பியர் வேணும்னா இந்த ஸ்டைலை சூஸ் பண்ணலாம். எக்ஸ்போஸ்ட் பிரிக் வால்ஸ், ஓப்பன் ஸ்பேசஸ் வித் லார்ஜ் விண்டோஸ், நியூட்ரல் டோன்ஸ் லைக் ப்ரௌன் அண்ட் கிரே வித் மெட்டாலிக் அசன்ஸ். இதெல்லாம் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஸ்டைலில் வரும். அதே மாதிரி ஒரு பிரைட் அண்ட் ஏரி லுக்குக்கு நீங்கள் ஸ்காண்டினேவியன் ஸ்டைல் சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டைலில் மெயினாக பிரைட் கலர்ஸ், நியூட்ரல் மெட்டீரியல்ஸ் லைக் வுட், க்ளீன் லைன்ஸ் அண்ட் கோசி டெக்ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது உங்கள் ஸ்பேஸ்க்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் சிம்பிளிசிட்டி கொடுக்கும். கோயிங் பேக் இன் டைம் இஸ் ஆல்வேஸ் ஃபன். வாட் இஃப் யுவர் இன்டீரியர் குட் டூ தட்? ஒரு விண்டேஜ் எட் டைம்லெஸ் ஸ்டைல் தான் மிட் சென்ச்சுரி மாடர்ன். இதில் நீங்கள் ரெட்ரோ ஃபர்னிச்சர், போல்ட் கலர்ஸ் அண்ட் ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டைல் எல்லோருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பட் இஃப் யூ லைக் இட் உங்கள் ஸ்பேஸ்க்கு ஒரு ஹோமி ரூரல் சாம் கொடுக்க முடியும். இதுக்கு நீங்கள் ரீக்ளைம் டோட், நியூட்ரல் அசன்ஸ் அண்ட் பாப்ஸ் ஆஃப் சாஃப்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை தவிரவும் இன்னும் நிறைய இன்டீரியர் டிசைன் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ்டான லுக் கொண்டு வர ஈஸியாக இருக்கும். பிரின்சிபல் ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லி மிக்சிங் ஸ்டைல்ஸ். சம் காமன் ஸ்டைல்ஸ் அண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறது அண்ட் அதுக்கான கீ பிரின்சிபலை இப்போ பார்ப்போம். நீங்கள் எந்த ஸ்டைல் மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ ஃபர்ஸ்ட் அதில் உள்ள காமன் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். அது ஒரு கலராக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்சர்ஸ், ஷேப் எது வேணாலும் இருக்கலாம். காமன் எலமெண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரொபோர்ஷன் டிசைட் பண்ணணும். ஒரு ஸ்டைல் இன்னொரு ஸ்டைலை ஓவர் பவர் பண்ணாமல் பார்த்துக்கணும். இதுக்கு நீங்கள் த்ரூ அவுட் யுவர் ஸ்பேஸ் அந்த காமன் எலமெண்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட்டடாக பிளேஸ் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதுனால ஏதாவது பொட்டென்ஷியல் மிஸ்மேட்சஸ் இருந்தால் கூட ஹைட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஆர் ஆர்ட் ஒர்க் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக 80-20 ரூல் யூஸ் பண்ணலாம். ஹார்மோனி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 80% ஆஃப் த ஸ்பேஸில் டாமினண்ட்டாக ஒரு ஸ்டைலும் அதர் 20%ல் இன்னொரு ஸ்டைலோட அசன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கொஹெசிவ் எட் டைவர்ஸ் லுக் கிடைக்கும். என்னதான் தியரிஸ் பிரின்சிபல்னு பார்த்தாலும் எப்படிடா ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம் அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு சில ப்ராக்டிக்கல் டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஸ்டைல் மிக்ஸ் பண்ணணுன்னாலும் ஃபர்ஸ்ட் அதுக்கு நியூட்ரல் பேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் கேன் பி யுவர் வால் ஆர் ஃப்ளோர். உங்கள் பேஸ் நியூட்ரலாக இருந்தால் அதில் நீங்கள் கலர்ஃபுல் ஆர் ஸ்டைலிஷ் எலமெண்ட் ஆட் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம். ஒரு டிசைன் ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற எலமெண்ட் வேறு ஸ்டைலாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. இதுக்கு நீங்கள் டிரான்சிஷனல் பீசஸ் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெண்டு ஸ்டைலுக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை நீங்கள் டிரான்சிஷனலாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சீம்லெஸ் லுக் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இருந்து நீங்கள் நிறைய காமன் எலமெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எலமெண்ட்ஸை யூனிஃபை பண்ணுறதுக்கு கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இருந்து பேட்டர்ன்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் சூஸ் பண்ணும்போது அது மற்ற ஸ்பேஸோட பிளெண்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணணும். பேட்டர்ன்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது செட் ஆகலை அப்படின்னா அது உங்கள் என்டையர் ஸ்பேஸையும் ஸ்பாயில் பண்ணிடும். காமன் பிட்ஃபால்ஸ் டு அவாய்ட். டைல்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தோம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன், ஓவர் டூயிங் இட் வித் டூ many ஸ்டைல்ஸ். இதை கண்டிப்பாக பண்ணவே கூடாது. டைல்ஸ் மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 or maximum 3 ஸ்டைல்ஸ் மட்டுமே சூஸ் பண்ணுங்கள். இதை தாண்டி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டைலுக்காக அன்னெசரி எலமெண்ட்ஸை உங்கள் ஸ்பேஸில் ஆட் பண்ணி
கிளட்டர்டாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஓவரால் கொஹிசன் நெக்லெக்ட் பண்ணுறது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எலமெண்ட்ஸ் கம்பேட்டபிளாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா பத்தாது, ஸ்பேஸோட ஓவரால் லுக் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் இன்டீரியர் டிசைன் பண்ணும்போது உங்கள் ஸ்பேஸோட ஆர்கிடெக்சரை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சில டிசைன் எலமெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும். உங்கள் ஸ்பேஸோட நேச்சுரல் ஃபீச்சர்ஸை உங்கள் டிசைன் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. This can include ceiling heights, windows and other architectural details. Examples of successful style mixing. என்னடா டிப்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க, இதெல்லாம் விஷுவல் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்காக தான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கோம். மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷ்னல். ஒரு ஸ்லீக் அண்ட் மாடர்ன் லிவிங் ரூமில் ஒரு விண்டேஜ் அண்ட் ஆர்னேட் மிரர் ஆர் ஆன்டிக் காஃபி உடன் டேபிளை ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது உங்கள் பேலன்ஸ்டு மாடர்ன் இன்டீரியரோட நியூட்ரல் கலர்ஸ் அண்ட் க்ளீன் லைன்ஸ்க்கு நடுவில் ஒரு ஸ்டைலிஷ் கான்ட்ராஸ்டாக இருக்கும். பொஹீமியன் அண்ட் மினிமலிஸ்ட். நியூட்ரல் டோன்ஸ் அண்ட் சிம்பிள் ஃபர்னிச்சர் இருக்கிற ஒரு மினிமலிஸ்டிக் ஸ்பேஸ் கேன் பி வார்ம்ட் அப் வித் கலர்ஃபுல் பேட்டர்ன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் லைக் ரக்ஸ் அண்ட் பில்லோ. கூடவே நீங்கள் பிளான்ஸ் மாதிரியான ஒரு எக்லெக்டிக் டெக்கரை யூஸ் பண்ணலாம். இது உங்கள் ஸ்பேஸ்க்கு ஒரு போஹோ ஃப்ளாட் கொடுக்கும் வித்தவுட் ஓவர் பவரிங் சிம்பிளிசிட்டி ஆஃப் த மினிமலிஸ்டிக் டிசைன். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ஹவு டு மிக்ஸ் இன்டீரியர் டிசைன் ஸ்டைல் கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னதான் நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் ஒரு இன்டீரியர் டிசைனர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டிசைட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி இன்டீரியர் பற்றின நம்மளோட மற்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சைடில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Subha.